ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இன்னுமே அந்த மீனில் மசாலா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணாலுமே மசாலா நிறைய பேருக்கு உதிர தான் செய்யுது. அந்த உதிராமல் நம்ம மசாலா இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம மீன் மசாலாவே நீங்கள் செய்ய போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். வறுக்கிற மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன மீன்னா, எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இதுக்கு கோலாச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஊரில் இதுக்கு முரலுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் இருக்குது கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மீன் பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும், பாம்பு மாதிரி நல்ல பெருசாக இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நிறைய ஃப்ளஷ் இருக்கும், நமக்கு அந்த செதை நிறைய இருக்கும். நமக்கு வால் மாதிரி இருந்தாலுமே மீன் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமான முள் நமக்கு இருக்காது. வறுத்து சாப்பிட்றது கரெக்டான பதத்தில் இருக்கும் இந்த மீன். நம்ம எப்போ மீன் வாங்கிட்டு வந்தாலுமே ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா கையை வச்சு அந்த கடையை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கணும். அப்போ தான் நமக்கு மீனில் இருக்கிற அந்த பெரால் எதாவது இருந்துச்சுன்னா நமக்கு க்ளீனாக வந்துடும். நமக்கு அந்த மீனில் இருக்கிற அழுக்கும் நல்லா க்ளீனாக போயிடும். உப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் 4 தண்ணிக்கிட்ட ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மீன் நல்லா க்ளீனாக பளபளன்னு ஆகிடும். இந்த மாதிரி நான் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். மீன் மசாலாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறன்றதை வாங்க பார்க்கலாம். ஈட்டி மிளகாய் தூள் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். எலுமிச்சைப்பழச்சாறு 1 பழம் ஃபுல்லாக நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப போடாதீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு. நமக்கு சாப்பிடும் போது மீன் மாவு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. லைட்டாக சேருங்க. ஆப்ஷனல் தான் கார்ன்ஃப்ளவர் மாவுமே. ஸோ 1 ஸ்பூன் மட்டும் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். நமக்கு 1 kg போடுறதுனால நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 பழம் எலுமிச்சைப்பழச்சாறு எடுத்துருக்கேன். அதை அப்படியே நம்ம சேர்த்துக்குவோம். எலுமிச்சைப்பழச்சாறு சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் மீன். நமக்கு அந்த போட்ட காரமும் அந்த புளிப்பும் போய் நம்ம ஃப்ரை பண்ணும்போது சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா அந்த புளிப்பு சேர்ந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது. இந்த புளிப்பு போட்டிங்கன்னா சப்போஸ் எலுமிச்சைப்பழம் இல்லை அப்படின்னா புளி கரைச்சி தண்ணி கூட ஊற்றலாம். ஆப்ஷனல் தான். புளி இல்லைன்னா எலுமிச்சைப்பழச்சாறு ஏதாவது ஒரு புளிப்புக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த எடுத்து வச்சுக்க மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை ஃபுல்லாக அந்த மசாலாவில் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட் கையை வச்சு ஃபுல்லாக நம்ம மசாலாவில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது மசாலா நல்லா ஊறி நமக்கு மீன் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். மசாலா போட்டு ஊற வச்சக்கற 1 hour கழிச்சு அது நம்ம ஃப்ரை பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு மீனோட டேஸ்ட்டு கிடைக்கும். 1 hour கிட்ட ஆகிடுச்சு. கொஞ்சம் ஊற வச்சு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு அந்த பேனை சுற்றி ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க ஒவ்வொரு மீனாக அந்த ஆயிலில் சேர்க்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆன உடனே போடுங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் நமக்கு குக் ஆகி நமக்கு வரும் ஃபிஷ்ஷு. இல்லை ஆயில் ஊற்றின உடனே டக்குன்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதே மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். நல்லா மணக்க இருக்கும் அந்த மீன் ஃப்ரை பண்ணும்போதே. அப்படியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. எதுவுமே நம்ம கடையில் இருக்க பொருள் எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் மீன் அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி எல்லா மீனையும் இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. நம்ம எடுக்கும் போதே நமக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நமக்கு எடுக்கும் போதே. ஸோ இதேமாதிரி திருப்பி விட்டுக்கலாம் நம்ம மீனை ஃபுல்லாக. ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் கொஞ்சம் வேகுது. நல்லா வேகட்டும். அது வரைக்கும் திருப்பி விடுவோம். அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுன்னா நல்லா வெந்துடும் மீன் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்க வேண்டியது தான். மீன் கரண்டியில் எடுக்க வரவே மாட்டுது. என்னை தவாலே விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வருது அந்த மீனோட மைண்ட் வாய்ஸு. ஸோ நம்ம விட்டுருவோமா மீனை? ஸோ அதனால் விட வேண்டாம். நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மசாலா உதிராமல் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.
கோலாச்சி மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டு ஒவ்வொரு வாய்க்கும் மீனுக்கும் அந்த வெங்காயத்தை கடித்து க்ரன்ச் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பேர் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கோலாச்சி மீன் வாங்கி ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் வாங்கி மசாலா உதிராமல் ஃப்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.